தேங்க்யூ இயேசுவே, தேங்க்யூ இயேசுவே, தேங்க்யூ இயேசுவே. தேவனே, நீங்கள் தேனிலும் இனிமையானவர். நீங்கள் எல்லாருமே நாங்கள் புதிய வருஷத்தில் நம்ம கடந்து போயிருந்தனால ஏன் நீங்கள் அவரை நேசிக்கக்கூடாது? அவரை சொல்லுங்கள் இயேசுவே, நீங்கள் இனிமையானவர் என்னுடைய வாழ்க்கையில். தேவனே, நீங்கள் தான் ரொம்ப இனிமையானவர். நாங்கள் அநேக காரியங்கள் நம்ம சுற்றி உள்ள பார்க்கலாம், அது சோதனைப்படுத்தும். ஆனால் தேவனை, நீங்கள் தான் எனக்கு மற்ற காரியங்களை காட்டிலும் நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப சோதனைக்குள்ளாகிறவர் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களே நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லலாம், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் முழு நாளும். இது ஒரு ரகசியம். அக்கினியை உங்களுக்குள்ளாக எரிய வைக்கிறதுக்கு, இயேசுவுக்காக அந்த அன்பின் அக்கினி எல்லா நேரத்துலையும் உங்களுக்குள்ளாக எரியணும் அப்படின்னா ஒரே ஒரு ரகசியம் என்னென்னா, முழு நாளும் சொல்லுங்கள், அவரோடு கூட சொல்லுங்கள் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். தேவனே, நீங்கள் ரொம்ப இனிமையானவர், நீங்கள் ரொம்ப அழகானவர். அதுதான் ஒரே ஒரு காரியம், உங்களை ரொம்ப அக்கினியாக இயேசுக்காக வைப்பதற்கு. நன்றி தேவனே, நன்றி தேவனே, உடைய வல்லமையான பிரசனத்திற்காக நன்றி தேவனே. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! நாங்கள் புதிய வருஷத்திற்குள்ளாக கடந்து போயிருக்கிறோம். இந்த உலகம் புதிய வருஷத்தை வேற ஒரு காரியத்தில் பயன்படுத்துகிறாங்க, குடிக்கிறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, அநேக காரியங்கள், நிறைய சிதறடிப்புகள் வருகிறது உலகத்தில் இந்த வேலையில். ஆனால் நாங்கள் ரொம்ப பாக்கியம் உள்ளவர்கள். இந்த புதிய வருஷத்தை உங்களுடைய மகிமையில் நுழைவதற்கு, உங்களுடைய பிரசன்னத்தில் நுழைவதற்கு, உங்களுடைய மகிழ்ச்சினால், உங்களுடைய துதியின் ஆராதனையினால் எப்படிப்பட்ட பாக்கியம் ஆண்டவர், எப்படிப்பட்ட பாக்கியம்! உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பாக்கியத்திற்காக நன்றி. நாங்கள் இதற்கு போயிடக்கூடாது. இதை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்கிறோம். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் ஒரு இரவு ஜெபம் இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் நன்றி சொல்லுவோம், ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து இல்லை, இது நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட அது பரவசமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட இருப்பது அது ரொம்ப அருமையாக, மகிமையாக, அது ரொம்ப பரவசமாக இருக்கணும். நன்றி பிதாவே, நாங்கள் ரொம்ப பரவசமாக இருக்கிறோம் இந்த 2026. ஏன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஆமாம், எனக்கு சில காரியங்கள் தெரியும், ஆனால் நாங்கள் ரொம்ப பரவசமாக இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க, நீங்கள் எங்களோடு கூட நடக்கிறீங்க, நீங்கள் எங்களோட கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் எங்களை இந்த புதிய வருஷத்தில் எங்களை கொண்டு போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நடத்த போகிறீங்க. நன்றி பிதாவே, நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நன்றி பிதாவே. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, நீங்கள் எங்களோடு கூட எங்கள் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறீங்களோ நீங்கள் என்ன பேசுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமே ரொம்ப பரவசமாக இருக்கிறீங்களா? ஆமாவா? அதை காண்பீங்க, கொஞ்சமாக அந்த பரவசமாக காட்டுங்க. இது 1:30 மணி ஆகுது, ஆனால் 1:30 இயேசுவோடு கூட இருப்பதும் அது பரவசமாக இருக்கும். நீங்கள் இரவில் யாராவது உங்களை எழுப்புனாங்கன்னா இயேசு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ரொம்ப பரவசப்படணும். ஆமென். ஏன்னா இயேசு ரொம்ப 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 பரவசமாக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! நாம் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு ஒரு பங்காளராக இருப்பதற்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட வல்லமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பெனிட்டா அண்ணி அவங்க தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது அது ரொம்ப பரவசப்படுத்தினது. தேவன் எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாரு! நம்மளுக்கு தீர்க்க தரிசன பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அண்ணா எந்த அளவுக்கு அவர் தீர்க்க தரிசன எச்சரிப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நான் உண்மையிலே அண்ணாக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவ்வளோ ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு உணர்வு இருக்குல்ல. அது எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? ஏன்னா சில நேரங்களில் நமக்கே ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா எதுவுமே நம்மளோட வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. தேவனோட பிரசன்னம், வசனம், வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை அண்ணா சொன்னது போல் தேவனோட வார்த்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். அதனால தான் நம்மளால் ரொம்ப அதிகமாக திருப்பு முனையை நம்மளோட வாழ்க்கையில் பார்க்க முடியல. நான் உண்மையிலே யோசிக்கிறேன், ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் இருந்துச்சு. அவர் அந்த வாக்குத்தத்தை அப்படியே பிடிச்சு கொண்டிருந்தார். தேவன் அவர தேசத்திற்கு தகப்பனாக்கினார். ஒரே ஒரு வாக்குத்தத்தம் ரொம்ப விலையேற பெற்றது. ஏன்னா தேவனோட வார்த்தை அது ரொம்ப விலையேற பெற்றது. ஏன்னா அது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு எந்த ஒரு வேதமும் இல்லை, ஆனால் நம்மளுக்கு விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. தேவன்
தேவன் நம்மளுக்கு வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு இந்த 2026 நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப விலையேற பெற்றதாக உங்களோட இருதயத்தை எடுத்துக்கொள்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் தேவனோட வார்த்தையை கொண்டாட போகிறீங்களோ, ஏன்னா தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அதனால் நீங்கள் வார்த்தையை கொண்டாடும் பொழுது, நீங்கள் தேவனோட வார்த்தையை ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுக்கும்போது, ரொம்ப விலையேற பெற்றதாக எடுக்கும்பொழுது, நீங்கள் தான் ஆபிரகாமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் தான் தகப்பனாகவும் தாயாகவும் அநேக தலைமுறைகளுக்கு இருப்பீங்க. தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, அதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன வாக்கு தத்தம். ஏன்னா அதான் என்ன சொல்கிறாரு, எல்லா வாக்கு தத்தமும் வேதத்தில் எல்லா வருஷத்துக்காகவும் இருக்காது. ஏன்னா எல்லா வாக்கு தத்தங்களும் வேதத்தில் தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கிறிஸ்துக்குள்ளாக. அதனால் நீங்கள் எந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது 2026க்கு நீங்கள் அது மாதிரி அப்படி எடுப்பீங்களா? நீங்கள் எந்த வாக்கு தத்தமாக இருந்தாலும் எனக்கு தெரியல எத்தனை பேர் நீங்கள் நிஜமாக போன வருஷ வாக்கு தத்தம் எத்தனை பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியல. தேவன் உங்களுக்கு கொடுத்தது எத்தனை பேர் தொடர்ந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அதை அறிக்கையிட்டீங்க, நீங்கள் அதில் வாக்கு தத்தத்தில் நடந்தீங்க, தேவன் உங்களுக்காக வச்சதை சுதந்திரிச்சு கொண்டீங்கன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் தேவனோட வார்த்தையை ரொம்ப ரொம்ப சீரியஸாக நான் எடுத்துப்பேன். நான் பேச போகிறேன், நான் தியானிக்க போகிறேன், நான் அதில் வாழ போகிறேன். நீ அங்கே அதை செய்யும் பொழுது நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் முன்னமே தேவன் உங்களோட ஆவியில் கட்டவிழ்த்திருக்கிறாரா அது உங்களோட வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒன்றாக உங்களோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையின் மூலமாக தேவன் வெளிப்பட போகிறார். நான் சொல்கிறேன், தேவன் ரொம்ப ஆர்வமுள்ளவராக இருக்கிறாரு உங்கள் மூலமாக வெளிப்படுவதற்காக. ஆமென். அது நம்மளுக்கு ரொம்ப வல்லமையான ஒரு உபவாச ஜெபம் இருந்துச்சு. என்னால் விவரிச்சு சொல்ல முடியல. ஏன்னா நான் நிஜமாக நான் இன்னும் அந்த 3 நாள் உபவாசத்தில் தான் இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வல்லமையாக இருந்துச்சு. அது எப்படின்னா ரொம்ப மகிமையான அபிஷேகம், வசனம், சரி செய்கிறது எல்லாமே அண்ணி அவங்க ரொம்ப வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அவ்வளோ வல்லமையான நாட்களாக இருந்தது. நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த புதிய வருஷத்துக்காக ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனத்தை பெற்றுக்கொண்டேன். என்னென்னா ஏசாயா 60வது அதிகாரத்தில் நான் சொல்கிறேன். ஏசாயா 60வது அதிகாரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கையிடுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை பேசுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை படித்து உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் அதை அறிக்கையிட்டுக் கொள்ளுங்க. ஏன்னா ஏசாயா 60வது அதிகாரம் பெராக்க தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு அநேக காரியங்கள் நம்மளோட ஊழியத்தில் நடக்கிறத பார்க்குறோம். நம்ம அந்த ஊழியத்துடைய பங்காளராக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே நடக்கும். அதனால தேவன் நிச்சயமாக இந்த வசனத்தை எதுக்கு என்ன கொடுத்தாருன்னா, ஏசாயா 60வது அதிகாரத்தில் 22வது வசனம். இந்த வசனத்தை அநேக நேரத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை உங்களோட மனப்பாடமாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது உங்களோட வாழ்க்கையில் செயல்படப்பட போகிறது. உங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் என்ன சொல்கிறதுனா, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பேன். அவ்வளோ வல்லமையான ஒரு வாக்கு தத்தம். சின்னவன், அதாவது விசுவாசிகளோடு கூட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம். அதான் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு இருக்கிற சபைகள் எப்போவுமே சபைகள் என்ன உணர்வாங்க, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், நான் ரொம்ப கீழாக இருக்கிறேன், நான் என்னால் முடியவே முடியாது எதுவுமே செய்ய. எதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாததோ அதுதான் ஆண்டு கொள்கிறது. அதனால தான் சபை இன்றைக்கி வல்லமை இல்லாமல் இருக்கிறது. அதனால் தேவன் சபையை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முழு அதிகாரத்தையும் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப வல்லமையான அதிகாரம். தேவன் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு பார்ப்பதற்கு நீங்கள் ரொம்ப அப்படியே சின்னவன் போல் இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ரொம்ப பலவீனமாக உங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் பெருக போகிறீங்க, நீங்கள் 1000மாக இருக்க போகிறீங்க, நீங்கள் பலத்த ஜாதியாக இருக்க போறீங்க. நான் சொல்றேன், இதுதான் வருஷம், பெருக்கத்தின் வருஷம். ஆமென்.
தேவன் உங்களை வந்து பெருக்க போகிறார். கொஞ்சம் நீங்கள் எதிர்பாருங்க, இன்றையிலேருந்து எதிர்பாருங்க. தேவனே நான் பெருக்க போகிறேன், விருத்தி அடைய போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் விருப்பப்படுகிற பெருக்கம் என்ன தெரியுமா? நான் விருப்பப்படுறேன், தேவனே மகிமையில் நான் பெருகணும், நான் மகிமையின் மேலே மகிமை போகணும். அதுதான் தேவனோட வாக்குத்தத்தம். தேவன் சொல்கிறாரு, நீங்கள் பலத்தின் மேலே பலனுக்கு போவீங்க. தேவன் சொன்னார், நீங்கள் மகிமையின் மேலே மகிமைக்கு போவீங்க. அதனால் நான் என்னுடைய மகிமையில் எழும்ப போகிறேன். தேவனை இந்த வருஷம் நான் அந்த ஆத்துமாக்களை பெருக வைக்க போகிறேன். ஒரு வேளை போன வருஷம் நான் வந்து ஒரு நிலையின் ஊழியத்தை செய்து கொண்டு, ஆனால் இந்த வருஷம் உங்களோட எல்லை வந்து பெருக போகிறது. ஆமென். நீங்கள் சந்திக்கப்படாத இடங்களுக்கு போக போகிறீங்க. எதிர்பார்க்காத இடங்களுக்கு தேவன் உங்களை கொண்டு போய் பயன்படுத்த போகிறார். ஏன்னா நீங்கள் எல்லாருமே பெரக்கா ஜனங்கள். ஆமாம், மற்ற காரியங்களும் பெருகும். ஒரு வேளை உங்களுடைய பணம் பெருகும். ஆமாம், கண்டிப்பாக உங்களோட பணம் பெருகும். இல்லை என்னென்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பெருக்கம். ஆனால் அதெல்லாம் காட்டிலும் நீங்கள் அந்த இடங்களுக்கு நீங்கள் பெருக போகிறீங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்படியே பரப்ப போகிறீங்க. அந்த வாக்குத்தத்தை தான் தேவன் ஆபிரகாம் கொடுத்தார். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை பெருக்க போகிறேன். நீங்கள் வந்து ஆதியாகமம் 22 17 18 எபிரேயர் 4:16 நீங்கள் படிக்கலாம். அப்புறம் தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னோட நாமத்தை பெருக பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை தான் ஆபிரகாம் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன்? ஏன்னா ஆபிரகாம் ரொம்ப பெரிய ஒரு நபர் கிடையாது. அவர் ரொம்ப சின்னவர். அவர் ஒரு சின்னவர் தான். இந்த வசனம் எனக்கு ரொம்ப நான் நேசிக்கிறேன். உபாகமம் 7:7 இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வசனம். தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவங்க ரொம்ப பெருகி இருந்ததுனால தெரிந்தெடுக்கலை. நான் அதை படிக்கிறேன். ரொம்ப வல்லமையான ஒரு வசனம் அது. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். இந்த வசனம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற. தேவன் சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் தேவன் உங்களை எப்படி அழைச்சார்னு உங்களுக்கு தெரியும்ல, எந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்களுடைய பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களோட குடும்ப பின்னணி என்ன அப்படின்னு எந்த பின்னணின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும் நான் யாருன்ட்டு, என்னோட குடும்பம் யாருன்னு எனக்கு தெரியும், நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப சின்னவன், நான் ரொம்ப சிறியவன், நான் ரொம்ப சின்ன கொஞ்சம் எல்லாமே. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தாரு. நம்ம ரொம்ப தாளாந்து உள்ளவர்களாக இருந்ததுனால அல்ல, இல்லை ரொம்ப அதிகமாக உள்ளவர்களானது ரொம்ப பலனாக இருந்ததுக்காக கிடையாது. நீங்கள் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால. தேவன் என்ன சொல்கிறார்னா, நான் ஆபிரகாம் அப்படி தான் அழைத்தேன், நான் யாக்கோபை அப்படி தான் அழைத்தேன், நான் அவர்களை பெருக பண்ணினேன். அதனால் இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம், இது வரைக்கும் தேவன் உங்களை ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு இது மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இன்ற வருஷத்துலேருந்து திடீர்னு உடனே பெருக்கம் வரும். அப்படின்னா அது 5 அப்போ 2 மீன்களை தேவன் ஆசீர்வதித்து பெருக்கினார். ஏசு பெருக்கினார், அது திரளான ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அதுதான் இந்த வருஷம் நடக்க போகிறது. நீங்கள் தேவன் உங்களை பயன்படுத்த போகிறாரு திரளான ஜனங்களுக்கு போஷிக்க வைப்பதற்காக ஆவிக்குரிய நிலையில். ஏன் பொருட்கள் மூலியமாக கூட உங்களுக்கு தெரியுமா, அநேக நேரத்தில் அண்ணி சொல்வாங்க ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது, அண்ணா சொன்னார். அதனால் ஏன் தேவன் வந்து உங்களோட கரத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களை தான் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? ஏன்னா அதிகம் நம்மளோட கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பெராக்கா ஜனங்களாக கண்டிப்பாக அநேக காரியங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால தேவன் எதிர்பார்க்கிறார். உங்கள் மூலமாக தேவன் போஷிக்க போகிறார். தேவன் திரளான ஜனங்களுக்கு போஷிக்க போகிறார். இதை தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு தெரியும் நீங்கள் முன்னமே நீங்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் வந்து அந்த பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்னென்னலாம் முன்னமே செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அதில் பெருக்கத்தை பார்க்க போகிறீங்க. எதிர்பாருங்க. எந்தெந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் பெருக்கத்தை எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்க போகிறது. உங்களோட அபிஷேகத்தில் பெருக்கம். ஆமென். இது வந்து ஆமாம், நீங்கள் முன்னமே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. தயவு செய்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துடாதீங்க. ஏன்னா சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. அதுதான்
வாக்கு தத்தம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். இது ரொம்ப ஆழமாக உங்களுடைய இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனே இந்த வருஷம் ஒரு பலத்த ஜாதி, தேவனே இந்த வருஷம் 1000 மடங்கு, தேவனே நான் 1000 மடங்கு அதிகமாக நான் இன்றைக்கு இருக்கிறத காட்டிலும் நான் அதிகமாக 1000 மடங்கு பெருகணும். என்னோட அபிஷேகத்தில் வேதத்தை படிப்பதில் கூட அந்நிய பாஷையில் பேசுவதில் கூட நீங்கள் தான் பெருக்கணும். ஆமென். நீங்கள் அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா நீங்கள் 8 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. 6 மணி நேரம், 5 மணி நேரம், 24 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. நைட்டில் யாராவது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் கூட நீங்கள் திறக்கும் பொழுது நீங்கள் அவங்கள திட்டக்கூடாது. நீங்கள் அந்நிய பாஷையில் அப்படியே கத்த ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமாம் அது சாத்தியம்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா அந்த பெருக்கத்தோடைய ரகசியம் என்ன தெரியுமா? ரொம்ப எளிமையானது. என்ன தெரியுமா? நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஓகே, இந்த வாக்குத்தத்தை தேவன் செய்திருக்கிறதுனால நான் ஏதாவது செய்யணும் இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக இல்லை. வாக்குத்தத்தம் என்பது வாக்குத்தத்தம், அது முன்னமே உங்களோட கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தில் நடக்கணும். எப்படி நடக்கணும்? அண்ணா சொன்னது போல துதிச்சு ஆராதிச்சு நன்றி சொல்லுதல் மூலமாக நீங்கள் பலத்த ஜாதியாக நீங்கள் பாருங்கள். அது பெருகி உங்களை வளர்ந்த நீங்கள் பார்க்கும்பொழுது தானாகவே அது உங்களோட வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த வாக்குத்தத்தம் தானாகவே உங்களோட வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியினால். ஆமென். அது பரிசுத்த ஆவியினால். அதனால நீங்கள் சின்னவனாக இருந்தால் கூட விசுவாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஆமாம் ஆண்டவரே, நான் முன்னமே ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவராக நான் இருக்கிறேன். நீங்கள் முன்னமே அநேக செய்திகளை நீங்கள் கேட்டுட்டீங்க. உங்களுக்கு பிரசங்கிக்க தேவையில்லை. ஒரே ஒரு காரியம் என்னென்னா, உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். உங்களை திருப்பி வந்து உங்களை கிள்ளியே வாங்க. எவ்வளோ வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியும். இந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது உங்களுக்கு தேவன் கொடுக்குறார். அதை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றையிலிருந்து நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தில் நடங்க. அம்மேன். காத்திருக்காதீங்க. ஒரு நாள் வரும் நான் பெருகுவேன், ஒரு நாள் வரும். இல்லை, தேவன் சொல்கிறார், நீ பெருகு, நீ அதிகப்படுத்து, நீ மகிமையின் மேலே மகிமைக்கு போ, நீ பலத்தின் மேலே பலத்துக்கு போ. எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறீங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை? அதனால் இந்த வருஷம் சின்ன காரியத்திலே இருப்பது கிடையாது. தேவனே இந்த வருஷம் அடுத்த மகிமை நிலை, அடுத்த அபிஷேகத்தின் நிலை, அடுத்த அற்புதத்தின் நிலை, அற்புதம் அடையாளம் நான் எங்கெல்லாம் போகிறேனோ. நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், தேவனே அக்கா நான் வந்து முழு நேர ஊழியத்தில் இல்லை. பாருங்கள், முழு நேர ஊழியம் பகுதி நேர ஊழியம்லாம் இல்லை. நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் பெருகுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இல்லை எந்த ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தேவனோட ராஜ்யத்தை அங்கே பெருக்க போக்குறீங்க. ஏன் தெரியுமா? இந்த வருஷம் நீங்கள் எழுப்புகிற வருஷம். நீங்கள் எழுப்ப போகிறீங்க, எழுச்சி. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் அது வந்து புளித்த மாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. சின்ன புளித்த மாவு என்ன பண்ணும்? அது முழு மாவையுமே கொஞ்சம் புளித்த மாவு எடுத்து கலந்த ஒன்று என்ன ஆகிடுது? எல்லா மாவும் அப்படியே உப்பி வந்துடும்ல. அது போல் நீங்கள் இந்த வருஷம் எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் எழுப்ப போகிறீங்க. இப்போ இந்த உலகம் வந்து நிறைய எழுச்சினால எழுப்பப்பட்டிருக்கிறது. எல்லாம் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாலாம் எழுப்புறாங்க. நான் சொல்கிற தேவனுடைய ராஜ்யம் அதுதான் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த உலகத்தில். நீங்கள் தான் ஒரு பெரிய எழுப்புதலை பண்ணுகிறவர்கள். அதனால் மறக்காதீங்க. யாரோ ஒருவர் எழுப்புவாங்க, யாரோ ஒருவர் செய்வாங்கலாம் இல்லை. ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட நபரும் அவர்கள் தான் எழுப்புகிறவர்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த வருஷம்? ஒருவேளை நீங்கள் சின்னவர்களாக இருக்கலாம், ஒரு சின்ன புளித்த மாவாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எழுப்ப போகிறீங்க. ஆமென். இது சாத்தியமான காரியம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. அதனால் இதை மறக்காதீங்க. எங்கெல்லாம் நான் பெனிட்டா அன்னிக்கிட்ட இது ரொம்ப நான் ரசிப்பேன். என்னென்னா, எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ, நம்ம பயணிக்கும் பொழுது கூட அவங்க நிஜமான எழுப்புகிறவர்கள். உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்க அமைதியாக எங்கே போனாலும் அதிகாரத்தை எடுத்து அவங்க ஜனங்களை தொடுவாங்க, ஜனங்களை எழுப்புவாங்க. அவங்க வந்து யாரும் ஒருவர் எழுப்புவதற்காகலாம் அனுமதிக்க மாட்டாங்க. இல்லை,
அவங்க தான் எல்லாத்தையுமே எழுப்புவாங்க. அது நான் உண்மையாலுமே ரசிக்கிறேன், நான் முயற்சிக்கிறேன். அப்படின்னா என்ன, அது பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் அது அப்படியே நான் அதை ரசிக்கிறேன். அது நானும் அப்படி இருக்கணும்ன்ட்டு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஊழியத்தோட குமாரத்திகளாக இருக்கிறீங்க, இந்த அபிஷேகத்துக்கு கீழாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் முன்னமே அந்த அபிஷேகத்தினால எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் இந்த சவாலை எடுத்துக்கொள்ளுங்க. அண்ணி இன்னைக்கு சொன்னது போல அறுவடை மிகுதியாக இருக்கிறது. அண்ணி எழுப்புதல் பண்ணுகிறதற்கு எது உண்டாக்குனது? அந்த பாரம் ஆத்துமாக்களை குறித்துதான பாரம், ஆத்துமாக்களை குறித்துதான பாரம், தேவனுடைய இருதயத்தை சுமந்து கொள்வது. அதுதான் அண்ணியை கூட நாங்கள் எங்கே போனாலும், டாக்ஸியில் எப்போ போனாலும், எந்த மொழியாக இருந்தாலும், மற்ற மொழிகளாக இருந்தால் கூட அண்ணன் அந்த மொழியில் பேச முயற்சிப்பார். மெதுவாக அப்படியே அவர் சொல்லிடுவார், அவர் ஜனங்களை அவர் பேசிடுவார். அவ்வளோ ஒரு அபிஷேகம் வந்து, அப்படிப்பட்ட பெரிய அபிஷேகம் உங்கள் மேலேயும் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், தேவனே நாங்கள் என்ன பண்ணணும், நான் சாதாரணமான நபர் கிடையாது, நான் ஒரு சின்னவளாக இருக்கலாம், ஆனால் நான் எழுப்ப போகிறேன். இந்த வருஷம் எங்கெல்லாம் நான் போனேன், நான் யாரெல்லாம் நான் பார்க்குறேனோ, நான் ஆட்டோவில் போனால் கூட எந்த இடம் இருந்தால் கூட பரவாயில்ல, நேரமே இல்லை, இன்றைக்கு ஒரு நபரை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நாளைக்கு நீங்கள் அந்த நபரை பார்க்காம இருக்கலாம். நம்ம அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் உணரணும், எப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நீங்கள் அதை உணரணும். நீங்கள் ஒரு பெரிய அர்ப்பணிப்புக்குள்ளாக நீங்கள் வரணும். இந்த வருஷம் நீங்கள் உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே சொல்லணும், தேவனே நான் எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது, நான் அது உமக்காக வாழ்ந்து உமக்காக மறிக்கணும். ஏன்னா நம்ம மறிப்போமா வாழுமா தெரியாது. அதனால நீங்கள் ரொம்ப பெரிய தீர்மானத்தை எடுக்கணும். தேவனே நான் இருக்கிற வரைக்கும் ஆஃபீஸில் நான் தான் மற்றவர்களை எழுப்ப போகிறேன். நான் பஸ்ஸில் போகும்பொழுது நான் யாரையாவது ஒத்தரையாவது நான் கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வரணும். அப்படிப்பட்ட பாரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த பாரம் இருந்துச்சுன்னா, நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த பாரம் பரிசுத்த ஆவியானவர்கிட்டேருந்து வருகிறது? நீங்கள் சொல்லுங்கள், அப்படிப்பட்ட பாரம் தானாகவே உங்களுக்கு வருமா? சொல்லுங்கள். இல்லை, சாத்தியமே இல்லை. அது அசாதாரணமான முறையில் தேவன் அந்த பாரத்தை உங்களுடைய இருதயத்தில் வைப்பார். நான் சொல்கிறேன், நான் இப்பொழுது பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியான அந்த பாரத்தை உங்களுடைய இருதயத்தில் போடுகிறார். நீங்கள் உங்களுடைய சொந்த சுயநலமற்ற வாழ்க்கையிலேருந்து வரீங்க. நீங்கள் உங்களோட சொந்த சுயத்திற்காக நீங்கள் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் சின்னவர்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் அந்த கீழே நிலையில் அப்படிதான் சாதாரணமானதாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வது அது ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை. சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப கேவலமான வாழ்க்கை. அதனால் நீங்கள் விருப்பப்படுங்க, தேவனே இந்த சாதாரணமான வாழ்க்கையில் நான் வெளியில் வரேன், நான் இயேசுக்காக வாழ போகிறேன், நான் இயேசுவை சுமக்க போகிறேன், நான் இயேசுவை வெளிப்படுத்த போகிறேன், நான் பெருக போகிறேன், நான் ஜனங்களை எழுப்ப போகிறேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க, ஆமான்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் ஆமான்னு சொல்கிற நேரத்தில் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. அக்கினி எரியல அப்படின்னா நான் அக்கினி எத்தனை உங்கள் தலையில் போட்டுடுவேன், நீங்கள் ஏன்னா இது இந்த வாழ்க்கை ரொம்ப வெளியேற பெற்றது. நம்ம அது இயேசுவுக்கு கொடுக்கணும். நம்ம சொல்லணும், தேவனே இந்த வருஷம் நீங்கள் என்னை பயன்படுத்துங்க, எங்கெல்லாம் நான் போகிறேனோ என்னோடய வாயை பயன்படுத்துங்க. தேவனே என்னோடய வாயை நான் திறக்கும்போது நான் யாரையாவது ஒருத்தரை எழுப்பணும். அப்படி இல்லைன்னா என்ன இது இருக்கிறது நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு? அண்ணி தேவனுக்காக அந்த நாளில் எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுக்காக எதுவுமே செய்யலைன்னா என்ன பயன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எதே அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வைராக்கியமானவர்கள். அண்ணியோட வாழ்க்கை ரொம்ப வைராக்கியமான ஜனங்கள் அவங்க. ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ஊழியத்தோட பங்காளராக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அடுத்த தலைமுறைகள், நீங்கள் இந்த அபிஷேகத்தை சுமக்க போகிறீங்க, இந்த தரிசனத்தை சுமக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் இந்த பாரம் எரிகிற ஒரு விருப்பம், அந்த வைராக்கியமான வாழ்க்கை, நான் வாழ்ந்தால் நான் வாழறேன் இதற்காக. அப்படி இல்லைன்னா தேவனே வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி ஜெபிப்பீங்களா? நான் ஜெபிக்கிறேன், தேவனே நான் வாழ்ந்தால் அப்படி வாழறேன், நான் அப்படி செய்கிறேன். அப்படிலாம் ஏன் நான் வாழணும்? எதுக்கு இந்த உலகத்தில் நான் வாழணும்? ஆமென். அதனால் இந்த வருஷம் தேவன் நிஜமாக உங்களை பெருக்க விரும்புகிறார். தேவன் உங்களை வல்லமையான எழுப்ப போகிறார். தேவன் உங்களுக்கு நிறைய ஐடியாக்களை கொடுப்பார், எப்படி ஜனங்களை நீங்கள் எழுப்பலாம்,
விசேஷமாக வாலிப சந்ததிகள் மத்தியில் அநேகர் நீங்கள் உங்களுக்கு பாரம் இருக்கிறது வாலிப ஜனங்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுவதற்கு முன்னமே நீங்கள் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது வாலிப சந்ததிகளை தொடுவதற்கு ரொம்ப அது சாதாரணமாக அது சாத்தியமே இல்லை. சாதாரணமாக பார்த்தா அது சாத்தியமே இல்லை. ஆனால் அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது. ஓ நான் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதான் தேவன் சொல்கிறார், ஓ வா நீ ஒரு வேளை நினைக்கலாம் சின்னவன்ட்டு, தாவீது ஒரு வேளை என்னால் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே அப்படின்னு நினச்சிருந்தா கோலியாத்து தான். ஆனால் தாவீது வந்து கோலியாத்தாக தான் இருந்திருப்பான். ஆனால் தாவீது புரிஞ்சு கொண்டார், எனக்கு சின்ன கல் தான் இருக்கிறது, பரவாயில்ல, அந்த சின்ன கல் போதும் கோலியாத்தோட வாழ்க்கையை முடிக்கிறது. நான் சொல்கிறேன், அந்த சின்ன கல்லை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் அதை பெற்று நீங்கள் நிறைய திட்டங்களை நிறைய ஐடியாக்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. வாலிப ஜனங்களை தொடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் அந்நிய பாஷையில் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை கண்களை திறப்பார். தேவன் உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பார். சரியான ஜனங்களோடு கூட உங்களோட இணைப்பார். ஸ்கூலில் காலேஜ்லலாம் உங்களுக்கு கதவுகளை திறப்பார். அநேக காரியங்கள். பிசாசோட இன்னொரு பொய் என்ன தெரியுமா? பிசாஸ் சொல்வான், உனக்கு தெரியுமா வாலிப சந்ததிகளை தொடுவதற்கு நீ வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கணும், நீ வந்து அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம்ல, சாதாரணமான காரியங்கள் வந்து பண்ணுவாங்க வாலிப சந்தைகளை இழுப்பதற்காக. ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன், தேவனோட அபிஷேகம் ரொம்ப பெரிய வல்லமையானது. அது வாலிப ஜனங்களை இழுக்கும். அபிஷேகம் தான் மேட்டர். அதனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படும்பொழுது உங்களோட அபிஷேகம் வந்து இழுக்கும். அதனால் மற்ற காரியங்கள் உங்களுக்கு தேவையில்லை வாலிப ஜனங்களை இழுப்பதற்காக. பாப் அண்ட் ஷோ, சில கலரு, சில லைட்டு, அதெல்லாம் அவர்களை இழுக்காது. அது ஒரு சில நேரத்துக்காக தான் இருக்கும். ஆனால் அபிஷேகம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஜோயே நாங்கள் நடத்துகிறோம், எவ்வளோ வாலிப ஜனங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுறோமா தெரில. வாலிப ஜனங்கள் இங்கே வந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் வார்த்தை அபிஷேகம் தான். அப்போ எந்த அளவுக்கு மறுரூபத்தை நம்ம வாலிப ஜனங்கள் மத்தியில் பார்க்குறோம். சரியா? அதுதான். அதனால் பிசாசின் பொய்யை நம்பாதீங்க. நீங்கள் வாலிப சந்ததிகள் போகிறீங்க. ஆமென், அல்லேலூயா. தேவன் முன்னமே அந்த ஐடியா, அந்த பாரத்தை உங்களுக்கு கொடுக்குறார். தேவன் சரியான ஜனங்களோடு கூட உங்களை இணைப்பார். நீங்கள் ஒரு குழுவாக நீங்கள் எழும்பி அநேக மாநிலங்களுக்கு நீங்கள் பயணிப்பீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் உள்ள மற்ற மாநிலங்களில் பிசாசு நம்மளை வந்து பயமுறுத்துகிறான். நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது, நம்மளால் அங்கே இங்கே போக முடியாது. இல்லை, ஏன்னா நாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் மற்ற ஜனங்கள்லாம் வேறு ஜனங்கள்லாம் எழும்பி கொண்டு இருந்திருக்கிறாங்க. வாலிப ஜனங்கள் மத்தியில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால இது வந்து நம்மளுடைய நேரம், நம்ம வாலிப சந்ததிகளை தொடுவதற்காக. அதனால் இதை பாரமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இதற்காக ஜெபிங்க. தேவன் நிஜமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ரொம்ப வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த வருஷம் உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷம் என்ன தெரியுமா நடக்க போகுது? இந்த வருஷம் தேவன் வந்து நீங்கள் என்னென்னலாம் பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வெட்டுவார், அதெல்லாம் எடுத்துடுவார். தேவன் கிதியோனை வந்து அழைக்கும் போது தேசத்தை விடுதலையாக்குவதற்காக தேவன் வந்து சொன்னார். தேவன் கிதியோன் கிட்ட சொன்னார், எனக்கு அநேக ஜனங்கள் இருக்காங்க, ஆனால் அநேக ஜனங்கள்லாம் தேவையில்லை. ஏன்னா நான் மகிமையை வந்து மனிதர்களுடைய பலனால் கொடுக்க முடியாது. அதனால் தேவன் பார்த்து கடைசியாக 300 பேர் போதும்னார். சின்னது போதும் அப்படின்ட்டார். தேவன் சொன்னார், சின்னது போதும், இந்த சின்ன கொஞ்சம் ஜனங்களை வச்சு நான் தேசத்தை விடுதலையாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா ஏன் அதை செய்கிறாரு? ஏன்னா தேவன் வந்து அந்த மகிமையை வந்து அந்த மனிதனுடைய பலத்தினால கொடுக்க விரும்பல. அதனால தான் தேவன் வந்து நீங்கள் எதெல்லாம் நீங்கள் பிடிச்சு கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இது என்னுடைய பலன் அப்படி நீங்கள் நம்பி இருக்கிறீங்களோ, இதில் நான் ரொம்ப வந்து தாழ்ந்துள்ளவர், நான் இதை பயன்படுத்துகிறேன், நான் இதை பயன்படுத்த போகிறேன், அது எல்லாத்தையும் தேவன் வந்து அசைச்சு தேவன் அது எல்லாமே பிடுங்க போகிறார் உங்கள்கிட்ட இருந்து. கடைசியா நேரம் வரும், நீங்க சொல்லுவீங்க, தேவனே இனி வாழ்வது நான் அல்ல ஆண்டவரே, நீங்க என் மூலமா வாழுங்க ஆண்டவரே. அதுதான் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க ஒவ்வொருவருக்கும் நடக்க போகிறது. ஆமென். தேவன் வந்து சிலதை வெட்ட போகிறார். ஏதோ ஒரு உறவை வெட்டுவார், இல்லைன்னா சாதாரணமான முயற்சியில் உங்களோட பலத்தில் வந்து அது கீழே போயிடும்.
அதனால அது கீழே போகும்போது உங்களுக்குள்ளாகிற அசாதாரணமான தேவன், அசாதாரணமான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து எழும்புவார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அநேக நேரத்தில் ஜனங்கள் ஊழியத்தை பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அதனால தான் ஒரு தேவனோட மனுஷன் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார்னா அநேகருடைய ஊழியம் வந்து அப்படியே போயிடும். அது எப்படி சாதாரணமாக அது அப்படியே போகுதில்ல, அது மாதிரி போயிடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய இடம் வந்து ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து சாதாரணமான காரியத்தில் தான் போகிறாங்க, அவங்களுடைய பலனை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த வருஷம் தேவன் நிஜமாக உங்களை 100% பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வைக்க போகிறாரு. எதெல்லாம் நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் தேவன் பிடுங்க போகிறார், பிடுங்கி எழும்ப போகிறார் உங்களுக்குள்ளேருந்து. ஏன் தெரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன்? ஏன்னா சின்ன விஷயத்துலேருந்து, சின்ன காரியத்துலேருந்து தேவன் தேசத்தை விடுதலை ஆக்குறாருன்னா தேவன் உங்கள் மூலியமாக தேவனே தேசத்தை விடுதலை ஆக்க முடியும். நீங்கள் கிதியோனை போல, தேவனே நான் ரொம்ப சின்னவன் ஆண்டவரே, என்னால் இதை செய்ய முடியாது, நான் ரொம்ப பயமுந்து இருக்கிறேன் அப்படின்னு கிதியோன் சொன்னார். ஆனால் தேவன் சொன்னார், இல்லை நீ பராக்கிரமசாலின்னு சொன்னார். அதை தான் தேவன் சொல்கிறார். தேவன் உங்களை ரொம்ப வித்தியாசமாக பார்க்கிறாரு. அதனால் இன்றைக்கு தேவன் சொல்கிறாரு, உங்களை குறித்து தான படம் இருக்குது. அது ஒருவேளை அது ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் பாருங்கள், தேவன் உங்களை பார்க்கும்பொழுது உங்களை ஒரு நபராக உங்களை பார்க்கல. தேவன் உங்களை பலத்த ஜாதியாக பார்க்குறார். தேவன் உங்களை 1000 பார்க்கிறார். தேவன் உங்களுக்கு பின்பாக சந்ததிகளை பார்க்கிறார். அதனால் நீங்களும் உங்களை அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் வல்லமையான காரியங்கள் அது உங்கள் மூலமாக, ஒவ்வொருவர் மூலமாக நடக்கிறத பார்ப்பீங்க. ஆமென். இந்த வருஷம் அது வல்லமையான விடுதலையின் வருஷம் உங்கள் ஒருவர் மூலமாக நடக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆமாண்டவரே, நீங்கள் ரொம்ப வல்லமையாக என்னை பயன்படுத்த போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது தேவன் உங்களை பயன்படுத்துகிற விதத்தை. நான் என்னோடய வாழ்க்கையை சொல்லலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. இன்றைக்கு நான் என்ன பண்ணுறனோ அதை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தேவன் என்னை வந்து அந்த மாதிரி உருவாக்குனார், என்னை பெருக்கினார் என்னோடய வாழ்க்கையில். அதே தேவன் எனக்கு தெரியும். அநேகர் நீங்கள் முன்னமே ஒரு நிலையில் இருக்கிறீங்க, ஆனால் இந்த வருஷம் இப்பொழுது நீங்கள் அடுத்த மகிமையின் நிலை, அடுத்த ஊழியத்தின் நிலை, எப்பொழுதுமே நம்மளுக்கு அது அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் அது அப்படியே நடக்க போகிறது. ஏன்னா அது வாக்குத்தத்தம். இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் உங்களோட வாழ்க்கையில் செயல்பட போகிறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் பெருக போகிறீங்க, நீங்கள் எழுப்ப போகிறீங்க, நீங்கள் பெருக போறீங்க. நீங்க பிசாசின் கிரியைகளை இந்த தேசத்தில் அழிக்க போறீங்க. இந்த ஒரு தேசத்தில் மட்டும் இல்லை, அநேக தேசத்தில் தேவன் ஒரு பெரிய விரிவான திறந்த கதவை உங்களுக்கு திறக்க போகிறார். அநேக இடங்களில், அநேக ஜாதிகள் மத்தியில், அநேக ஜாதிகள் தேசங்கள் உங்களுக்காக இங்கே இருக்கிறவங்க அநேகருக்கு கதவுகள் திறந்திருக்கும். விசுவாசிங்க. தேவனோட வாக்குத்தத்தம் அநேக இடத்துல நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆபிரகாமால விசுவாசிக்க முடியல, அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டாங்க. மரியாளால் ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்க முடியல, ஆனால் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க தேவனோட வார்த்தையை. அது போல் உங்களுக்கு அது நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். எப்படி நான் பலத்த ஜாதியாவேன், எப்படி நான் 1000 ஆவேன்ட்டு. ஆனால் உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவன் உங்களை முன்னமே ஆசீர்வதிச்சார். தேவன் உங்களை என்னென்னலாம் ஆசீர்வதிச்சாரோ அதெல்லாம் பெருகும். ஆமென். தேவன் அந்த 5 அப்பம் 2 மீன்களை ஆசீர்வதிக்கும் போது அது பெருகுச்சு. அதுபோல் தேவன் உங்களை முன்னமே ஆசீர்வதிச்சிட்டாரு. உங்களுடைய பெருக்கம் முன்னமே தொடங்கிடுச்சு. ஆமென். முன்னமே தொடங்கிடுச்சு. அதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் அந்த பெருக்கத்தை பார்க்க போகிறீங்க. சின்னவன் நீங்கள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் சின்னவன், நீங்கள் 1000 இருக்க போகிறீங்க. நீங்கள் பலத்த ஜாதியாக எழும்ப போகிறீங்க. இது பெராக்கா தீர்க்க தரிசனத்திற்கு கூட நாம் வேகமாக போக போகிறோம். அண்ணா தேவன் சொன்னார், அவருடைய நேரத்தில் அவர் வந்து துரிதப்படுத்துவார். உங்களுக்கு தெரியுமா, ஏற்ற காலத்தில் அவர் உறுதிப்படுத்துவார். இப்போ இல்லைன்னா எப்பொழுது சொல்லுங்கள்? இப்போ தேவன் இப்பொழுது இருக்கிறார். தேவன் நிகழ்காலத்தில் இருக்கிறார். இப்பொழுதுதான் நேரம். நீங்கள் பெருகி விருத்தி ஆகுகிற நேரம். தேவன் சொன்னால் நான் துரிதப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் வந்து ரொம்ப துரிதமான ஒரு வருஷம். உங்களோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது. இது வந்து உங்களுடைய பலத்தினால் அல்ல, நீங்கள் ஓடுவது கிடையாது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட பறக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, தேவன் பிலிப்பை வந்து எடுத்துக்கொண்டு அப்படியே நேரமே இல்லை, எழுப்புதலோடைய நேரமே இல்லை, அதனால் அப்படியே பறந்துட்டார் ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு. அதுதான் அநேகருக்கு உங்களுக்கு நடக்க போகிறது. பாருங்க, நான் சொல்கிறேன்,
எப்படி இந்த சின்னவன் 1000 எப்படி ஆண்டவரே தேவனே, நான் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்ன எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு. ஏசாயா 60க்கு வாங்க, 1வது வசனம். ஏசாயா 60:1 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உங்களுக்கு தெரியுமா என்ன ரகசியம், என்ன ஒரு திறவுகோல் உங்களோட பெருக்கத்திற்கு, உங்களோட விருத்தியாப்பதற்கு? கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமென். அதனால உங்களோட வாழ்க்கையின் மேல இருக்கிற மகிமை அது பெருக்க போகிறது. யார் அந்த மகிமை? கர்த்தருடைய ஆவியானவர். அவர் தான் மகிமை. பரிசுத்த ஆவியானவர் தான் மகிமை. அவர் முன்னமே உங்களுக்குள்ளாக எழும்பிட்டார். உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த, உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து தான் மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து எனக்குள்ளாக மகிமை நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகிமையின் ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ எப்படி நீங்கள் பெருகாமல் இருப்பீங்க? அப்போ எப்படி நீங்கள் எழும்பாமல் இருப்பீங்க? அப்போ எப்படி பிசாசின் கிரியைகளை நீங்கள் அழிக்காமல் இருப்பீங்க? எப்படி நீங்கள் 1000 எழும்பாமல் இருப்பீங்க? எப்படி பலத்த ஜாதியாக எழும்பாமல் இருப்பீங்க? ஏன்னா கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்தது. ஆமென். உண்மையாலுமே மகிமை உங்கள் மேலே இருக்கிறதா? உங்களால் பார்க்க முடிகிறதா? உங்கள் பக்கத்தில் பார்த்து பாருங்கள், மகிமையை பாருங்கள். வாவ் சொல்லுங்க. வாவ் வா 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 வாவ் சொல்லுங்க. மகிமை உன் மேலே இருக்கிறது. சொல்லுங்க சகோதரியே, நான் உங்களை ஒரு நபரா சின்னதாக பார்க்கல. வரேவா, நான் நீ ரொம்ப சின்னதாக இருக்கிற, ஆனால் உன்னை நான் இப்போ 1000 பலத்த ஜாதியாக நீ இருக்கிற. உங்களோட மகிமை ஒவ்வொரு நாளும் பெருகுது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இன்றையிலேருந்து மறக்காதீங்க, நீங்கள் உங்களுடைய அறையில் எழுதி வச்சுக்கோங்க. கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, வா சுதா, உங்களுடைய மகிமை பெருக போகிற, நீ பெருக போகிற, நீ 1000 இருக்க போகிற, நீ பலத்த ஜாதியாக இருக்க போகிற. பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே பேசுங்க. எத்தனை பேர் பேச போகிறீங்க? அது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது ஒன்றுமே இல்லை, தானாகவே அப்படி நடக்கும். நீங்கள் எதுவுமே உபவாசம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அழுவது அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியுமில்ல பெராக்கா போதகம், உங்களுக்கு தெரியும்ல. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய மகிமை என் மேலே இருக்கிறது. நான் எழும்ப போகிறேன், நான் பிரகாசிக்க போகிறேன். ஏன்னா மகிமை, அந்த வெளிச்சம் என் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை என் மேலே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இது உங்களோட வாழ்க்கையில். பரிசுத்த ஆவியானவர் அந்த பெருக்கத்தை கொண்டு வர போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலத்த ஜாதியாக்குவார். ஒரே ஒரு காரியம் நீங்கள் தீர்மானிப்பது என்னன்னா, தேவனே இந்த வருஷம் நான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்க போகிறேன். நான் நெருக்கமாக அவரை அறிந்து கொள்ள போகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு கூட பேச போகிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் அவர்கிட்ட கேள்விகளை கேட்க போகிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் பரிசுத்த ஆவியானோட வழிநடத்துதலுக்காக காத்து கொண்டிருக்க போகிறேன். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானவரின் வருஷம். இந்த வருஷம் அற்புதம் அடையாளின் வருஷம். நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை விருப்பப்படுங்க. என்ன தெரியுமா விருப்பப்படுங்க? தேவனே, நான் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஆழமாக அறிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை குறித்தான வேதத்தில் நான் தியானிக்க போகிறேன். நான் எல்லா வசனங்களும் வேதத்தில் படிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் அவரோடு கூட பேச போகிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் இதை செய்யலாமா? நான் இங்கே போகவா? நான் இங்கே பண்ணவா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்பொழுது யார் உங்களோட பெருக்கத்தை நிறுத்த முடியும்? எந்த சத்ருவால் நிறுத்த முடியும்? எந்த ஒரு அசுத்தாவினால் நிறுத்த முடியாது. எந்த மனுஷனாலும் நிறுத்த முடியாது. நீங்கள் அந்த மகிமையில் நடக்கும்போது, நீங்கள் அதை நினைக்கும்பொழுது, நீங்கள் அதை கொண்டாடும் பொழுது, உங்கள் மேலே இருக்கிற கர்த்தருடைய மகிமையை நீங்கள் கொண்டாடும் பொழுது தானாகவே அது எல்லாமே நடக்கும் உங்களோட வாழ்க்கையில். ஆமென். ஒரே ஒரு தீர்மானம் என்னென்னா, இந்த புதிய வருஷத்தில் இந்த முதல் நாள் நீங்கள் தீர்மானிக்கிறது என்னென்னா, தேவனே, நான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்க போகிறேன். ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களோட கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, கண்களை மூடி சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு நீங்கள் தேவை. எனக்கு நீங்கள் தேவை. நான் உங்களை ரொம்ப ஆழமாக அறிந்து கொள்ளணும். ரொம்ப நெருக்கமாக அறிந்து கொள்ளணும். ரொம்ப நெருக்கமாக அறிந்து கொள்ளணும். உங்களோட உணர்வை நான் உணரணும். அவரோடு கூட பேசுங்க. உங்களோட கண்களை மூடி அவரோடு கூட பேசுங்க. கொஞ்சம் நிமிடங்கள் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, நான் நிஜமாக உங்களோடு கூட வாழணும். நான் உங்களோடு கூட நடக்கணும். ஆண்டவரே, தேவனே, எனக்கு தெரியும் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எனக்காக கொடுத்துருக்குறீங்க. தேவனே, எனக்கு தெரியும் நான் பெருக்க போகிறேன்.
ஆனால் நீங்கள் தான் பெருக்கத்துக்கு காரணர், நீங்கள் தான் எல்லா அற்புதத்திற்கும் காரணர். தேவனே, நான் உண்மை சார்ந்திருக்க போகிற ஆண்டவரே, நான் உண்மையில நிலைத்திருக்க போகிற ஆண்டவரே, தேவனே, நான் உம்மோடு கூட நடக்க போகிற பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேவனே, எங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற நன்றி பிதாவே. நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் தேவனே, எங்களுடைய இருதயம் ரொம்ப ஏங்கி கொண்டு ஆர்வமாக இருக்கிறது எங்களை அந்த பெருக்கத்தை பார்ப்பதற்கு, நாங்கள் எங்களை எழும்புவதற்கு பார்ப்பதற்கு, உலகத்தை எழுப்புவதற்கு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. நன்றி பிதாவே, உண்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியான இந்த புதிய வருடத்தில் உண்மை வரவேற்கிறோம். ஒரே ஒரு காரியம் நாங்கள் விருப்பப்படுறோம், உங்களை ரொம்ப நெருக்கமாக நாங்கள் அறிந்து கொள்ளணும். தேவனே, உங்களோடு கூட நாங்கள் உட்கார்ந்து உங்களோட கூட பேசுகிறோம், மணிக்கணக்காக உங்களோடு கூட நேரத்தை செலவிடணும். எங்களுடைய வேதத்தை உங்களோடு கூட நாங்கள் திறக்கணும், உம்மிடத்துலேருந்து நாங்கள் கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரே, அதற்கு என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, என்னோட வாழ்க்கையை நான் அதற்காக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையை அதற்காக நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அந்த வாழ்க்கை நான் அதை விருப்பப்படுற ஆண்டவரே. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாவற்றையும் தேவனே உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் பொறுப்பெடுங்க. நீங்கள் அதை எடுத்து பெருக வைங்க. நீங்கள் அதை விருத்தியாக்குங்க. நீங்கள் இந்த உலகத்தை என் மூலமாக ஆசிர்வதிங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறார் ரொம்ப ஆழமாக. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு உங்களோட அனுபவம், அந்த ஆழமான பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பாரம் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவருடைய அழுகை, நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உணர்தல், அந்த உணர்வு. பரிசுத்த ஆவியானவரே, தேவனே, நீங்கள் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. என்னுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீங்கள் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆழமாக தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்கிறார், சில காரியங்களை கேட்கிறார். எது தடையாக இருக்கிறது உங்களுக்கு, நீங்கள் எழும்பி இயேசுக்காக பிரகாசிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது, இந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். உங்ககிட்ட கேட்குறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட கேட்கிறார், அதை என்னோட கரத்தில் நீ கொடுக்குறியா? ஒருவேளை எந்த பாரமாக இருக்கலாம், அது உங்களை ரொம்ப நெருக்கி கொண்டு இருக்கிற பாரமாக இருக்கலாம். உங்களால் அந்த பாரத்தை, தேவனுடைய பாரத்தை சுமக்க உங்களால் முடியாமல் இருக்கலாம். இல்லை ஒரு திருப்தியின் ஒரு நிலை, இல்லை ஏதோ ஒரு காரியம், எது உங்களை ரொம்ப நிறுத்துகிறதோ, உங்களை பெருக வைப்பதற்கு, நீங்கள் துளிர் விடுவதற்கு எதெல்லாம் தடுத்து நிற்கிறதோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். அதை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு கேட்கிறார். ஒரு வேளை ஏதாவது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது உறவாக இருக்கலாம், இல்லை ஆத்தும பிணைப்பாக இருக்கலாம். அது உங்களோட வளர்ச்சியை, உங்களுடைய பெருக்கத்தை, உங்களோட ஊழியத்தில் அது நிறுத்துக்கலாம். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறுத்தலாம். அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதை விட்டுடு. எந்த விதமான ஒரு அடிமைதனம், ஒருவேளை மொபைல் ஃபோனை நீங்கள் ரொம்ப நேரம் பயன்படுத்துகிறதா இருக்கலாம். எந்த விதமான அடிமைதனம், எதெல்லாம் உங்களை ரொம்ப தூரமாக இழுக்கிறதோ, சில நேரத்தில் ரொம்ப அக்கினியாக இருப்பீங்க, சில நேரத்தில் இந்த காரியம் திரும்பவுமா உங்களுக்குள்ளாக எழும்பும், திரும்பவுமா உங்களை கீழே அப்படியே இழுக்கும் ரொம்ப சுலபமாக. அதெல்லாம் சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தேவனே, என்னால் முடியாது, நான் முயற்சித்துட்டேன், ஆனால் என்னால் முடியல, ஆனால் நீங்கள் தான் என்னுடைய உதவி செய்கிறவர். நீங்கள் சொல்லுங்கள் தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த புதிய வருடத்தில் தேவனே, நிச்சயமாக என்னோடய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் எழுப்புகிறவளாக இருக்கணும், அதுதான் எழுப்புகிறவர்களாக இருக்கணும். அதுதான் தேவன் நிச்சயமாக உங்களை நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் தாக்குதலை உண்டாக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாக அநேக காரியத்தில் உங்களுக்கு தடையாக இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறார், நீக்குகிறார். எதெல்லாம் தேவனுடைய நேரத்தை ரொம்ப அதிகமாக, தேவனுடைய நேரத்தை கொடுக்கறதுல எது உங்களுக்கு அதிகமாக நேரத்தை எடுக்குதோ, வேறு காரியங்கள் அதெல்லாம் எடுக்கிறாரு.
சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்குறேன். நீங்கள் பொறுப்பெடுங்க, நீங்கள் பொறுப்பெடுங்க. பரிசுத்த ஆவியானவரே நன்றி பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நிஜமா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட திருப்தியான வாழ்க்கையிலேருந்து உங்களை எடுக்கிறார். நீங்கள் சில பேர், நிறைய பேர் நீங்கள் அப்படியே உங்களோட வாழ்க்கையில் அதே இடத்துல நீங்கள் ரொம்ப திருப்தியாக இருந்துட்டீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிஜமாக உங்களை அசைக்க விரும்புகிறார். உங்களுடைய திருப்தியிலிருந்து, உங்களுடைய அந்த வசதியிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வர விரும்புகிறார். ஏன்னா தேவனுக்கு அடுத்த நிலை இருக்குது உங்களுக்காக. அதனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ இப்பொழுது அங்கேயே செட்டில் ஆகாதீங்க. உங்களுடைய முடிவு இங்கே இல்லை. இப்போ எங்கே இருக்கிறீங்களோ அது இல்லை உங்களோட முடிவு. நீங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே நன்றி 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 ஆண்டவரே. நன்றி பிதாவே. நீங்கள் முழுமையாக பொறுப்பிடுங்க அவங்களோட வாழ்க்கையை. பரிசுத்த ஆவியானவரே புதிய வழியில் உண்மையா அவர்கள் அனுபவிக்கட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.